அது வந்து அதனுடைய அந்த வேர்ப் பேட்டர்ன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதனுடைய வாய்ஸ் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக the cat killed the rat அப்படிங்கும்போது அந்த killed அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்கிறதுனால அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே the rat was killed அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது பாசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம ஆஸ்பெக்ட் பார்க்குறோம். ஆஸ்பெக்டில் வந்து சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த டைப் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுக்கும்போது இப்போதைக்கு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஆஸ்பெக்ட் வந்து சிம்பிள் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் டென்ஸ் வருது. இப்போ டென்ஸ் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்சஸ் எடுத்துக்கிறோம். அதில் டைப்ஸ்னு வரும்போது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துக்கணும், ஒன்று அது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், எஸ் நோ டைப் கொஸ்டினாக இருக்கலாம், WH கொஸ்டினாக இருக்கலாம். சரி, இன் அடிஷன் இன்னொரு டைப் இருக்குது. அது வந்து என்னென்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு எஸ் நோ கொஸ்டின், தென் WH கொஸ்டின். இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரி, இப்போ டைப்ஸை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்பரேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஒரு வேர்பாக இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வேர்பாக இருக்கணும். அந்த வேர்பில் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். வேர்புக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? என்னென்னலாம்? இல்லையா? அந்த 4ல் இதில் எது வந்துருக்குது? அது வந்து V1, V2, V3, V4 வச்சுக்குவோம். V1 தான் வந்துருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கண்டிஷன். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் என்ன வந்துருக்கணும்? V1 வரணும். வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரணும். அதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன வேணாலும் வரலாம். அது சரி. அப்போ சிட் இன் த சேர் அப்படின்னா என்ன மீனிங்? அந்த நாற்காலியில், ஒரு குறிப்பிட்ட நாற்காலியில் உட்காரணும் இல்லைங்களா? அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சா V1ல ஸ்டார்ட் பண்ணணும். இதில் என்ன இருக்காது அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்காது. கரெக்டானே? பட் யார்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா யார் நம்ம முன்னாடி இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் சொல்கிறோம். சரிதானே? சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து யார்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா எதிர்க்கிறவங்கள்ட்ட சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இதில் வேர்ப், செகண்ட் சென்டென்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்குது. வேர்ப் என்ன? லுக். கரெக்ட். இப்போ இந்த லுக் அப்படிங்கிறது வேர்ப் அப்படின்னா இந்த வேர்புக்கு முன்னாடியே சப்ஜெக்ட் வருது. இதில் சப்ஜெக்ட் இல்லை, V1 வருது. V1 மட்டும்தான் வருது, சப்ஜெக்ட் இல்லை. பட் இதில் V1 வருது, பட் சப்ஜெக்டும் வருது. அப்போ ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் வேர்ப் வருது. தென் அதுக்கப்புறம் மூணாவதா இது என்ன வருது? இது என்ன தெரியுமா? காம்ப்ளிமெண்ட். கரெக்ட். இது வந்து ஆப்ஜெக்ட் இல்லை. சரி தானே? இப்போ யூ லுக் டயர்ட் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? நீ சோர்வாக தெரிகிறாய். ரைட், நீ சோர்வாக தெரிகிறாய். அப்போ சோர்வாக தெரிகிறாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த லுக் கிட்ட எதை அல்லது யாரை அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை தானே? எதைன்னா சோர்வாக, யாரைன்னா சோர்வாகன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி கில் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிட்டு அதில் கேள்வி கேட்டோம் இல்லையா? எதை யாரை கேட்டப்போ என்ன பதில் வந்துச்சு? அந்த பதில் வந்து என்னன்னு சொன்னாங்க? த கேட், த ரேட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். கரெக்டா? அப்போ எதை யாரைங்கிற கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். இதில் அந்த கேள்விக்கான பதில் வரல. ரைட்டா? எந்த கேள்விக்கான பதில் வந்திருக்குது? எப்படி. கரெக்டா? அப்போ எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சோர்வாக. ரைட்? அதனால இது பேர் காம்ப்ளிமெண்ட். சரிண்ணா? ஓகே. அது இது அப்புறம் இதுக்கு பேர் கொடுக்கணும்னா இதுக்கு பேர் வந்து லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவோம். சரி, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட். அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரைட். தென் நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் வந்து ஒரு கொஸ்டின். இதில் வந்து கடைசியில் கொஸ்டின் மார்க் போடுறோம். இது வந்து என்ன டைப் அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? Do you want some coffee அப்படின்னா ஒன்று எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும். கரெக்டாக? அதனால இது பேர் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்குறது அப்படின்னா எடுத்தோடனே சப்ஜெக்ட் வருதா? இல்லை, சப்ஜெக்ட் எங்கே போகுது? செகண்ட் பொசிஷனுக்கு போயிருக்கு. ரைட்டா? அப்போது என்ன வருது அப்படின்னா இது பேர் வந்து டூ வேர்ப்னு சொல்லுவோம். ரைட்டா?
அப்போ டூ வரப்புல டென்ஸை பொறுத்து மாற்றிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன வரும்? டூ அல்லது டஸ் வரும். கரெக்டாக. பாஸ்ட் டென்ஸ்னா டீட் வரும். ஃபியூச்சர்னா ஷல் அல்லது வில் வரும். கண்டிஷனல் டென்ஸ்னா வில்லுக்கு மேலே என்ன வரும்னு சொல்லுவோம்? would should அவ்வளோ. சரி. அப்போ இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन. எப்படி இருக்குங்கிறது ஸ்ட்ரக்சர் படி சப்ஜெக்ட் பின்னாடி வருது. முதல்ல வந்து டென்ஸ். அப்போ இதை பொறுத்து தான் டென்ஸ் மாறும். கரெக்டா? அப்போ டூ டஸ்ங்கிறது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ். டூ டஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? டஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இருக்கும். எது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கணும்? he she. எது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கணும்? சப்ஜெக்ட். கரெக்ட்டா? அப்போ சப்ஜெக்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. இந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சனாவும் இருக்கணும், சிங்குலராவும் இருக்கணும். இப்போ இதுல வந்து தேர்ட் பர்சனா இருக்குதா? இல்ல. செகண்ட் பர்சனா இருக்கு. கரெக்ட்டா? அப்போ செகண்ட் பர்சன் என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐ, நான், ப்ளூரலா இருந்தா வி, நாங்கள். செகண்ட் பர்சன் வந்து சிங்குலரா இருந்தாலும் யூ தான், ப்ளூரலா இருந்தாலும் யூ தான். தேர்ட் பர்சன்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பர்சன் இல்ல, செகண்ட் பர்சன் இல்லனா he, she, it, they. நாலு இருக்குது. நாலு வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரோனவுன்ஸ் சொல்றோம். அப்போ இதுல வந்து அந்த சப்ஜெக்ட்டை பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல வந்து யூ அப்படிங்கிறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லைங்கிறதுனால டூ போட்டுறோம். இதுவே தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்துச்சுன்னா டஸ் போடுறோம். சரி. அப்புறம் பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம்? டிட் மாத்திருப்போம். ஃபியூச்சர்னா வில், கண்டிஷனல்னா would. சரி. ரைட். அப்போ இது எஸ் நோ டைப் ஆச்சா? தென் அடுத்து என்ன? WH டைப். இப்போ இந்த WHல ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? அதான் W அல்லது Hல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வரும். சரியா? ரைட். அதுக்கு அப்புறம் இப்போ இது என்ன வருது? இதுல எது வெர்ப்னா என்ன வரும்? கரெக்ட்டா? இது வெர்ப் என்ன? ஆர்கர் வருது. இப்போ ஆர்கர்க்கும் இந்த want, look, sitங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து இதெல்லாம் மெயின் வேர்ப்ஸ். இது வந்து பி வேர்ப். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? பி வேர்ப்ஸ் தான் பிரசன்ட் டென்ஸ்ல என்னெல்லாம் வரும்? பாஸ்ட் டென்ஸ்ல இப்போ இதுல ஆர் வந்துருக்கு. இல்லையா? இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல ஆர் வந்துருக்கு. அப்போ முதல்ல WH வந்துருக்கு, அதுக்கப்புறம் வேர்ப் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ இந்த how are your parents? சரிண்ணா? ஓகேவா? ரைட். இப்போ இந்த 4 டைப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 4 டைப்ஸ் வந்து நம்ம சொல்லும்போது டைரக்டா சொல்லும்போது அது வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதெல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா இது அப்படியே நம்ம சொல்லும்போது இது டைரக்ட் ஸ்பீச். இப்போ வந்து நான் சொல்றேன், அவர் சொன்னாரு சிட் இன் த சேர் அப்படின்னு சொன்னாரு, அல்லது யூ லுக் டயர்டுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? டு யூ வாண்ட் காஃபி, டு யூ வாண்ட் சம் காஃபின்னு கேட்டாரு. ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ் கேட்டாருன்னு நான் சொன்னேன்னா இது என்ன ஸ்பீச்? டைரக்ட் ஸ்பீச்சா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்? இல்ல, இது டைரக்ட் ஸ்பீச் தான். சரி. அப்போ அதாவது டைரக்ட் ஸ்பீச்னா நான் வந்து அவர் சொன்ன வேர்ட்ஸை அப்படியே சொல்லிருக்கலாம் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? யூ லுக் டயர்டுன்னு சொன்னாருன்னு சொன்னேன்ல. அப்போ அவர் என்ன சொன்னாரு? யூ லுக் டயர்டுன்னு சொன்னாரு. நானும் அதை தான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நான் சொன்னா அது பேரு டைரக்ட் ஸ்பீச். நான் எதையும் மாற்றல இல்லை. சரி. அப்போ ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ்னு கேட்டாரு, டு யூ வாண்ட் சம் காஃபின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே என்ன ஸ்பீச்? டைரக்ட் ஸ்பீச். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்னா அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லாம நான் வந்து என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி ரிப்போர்ட் பண்ணணும். சரி தானே? அப்படின்னா இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம்? சிட் இன் த சேர் அப்படின்னா அவர் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச். ரிப்போர்ட்டடா மாத்துங்க. அவர் என்ன உட்கார சொன்னார்? அவ்வளவுதான். அவர் என்ன உட்கார சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவர் உட்கார் அப்படிங்கிறத நம்ம தவிர்த்துட்டோமா இல்லையா? அப்போ உட்காரன்னு மாத்திட்டோமா? அப்போ உட்கார சொன்னாருன்னு போது அதை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம்? நான் டயர்டா சொன்னார். அதாவது நான் டயர்டா இருக்கிறேன்னு சொன்னாரு. கரெக்டா? ரைட். அது இருக்கிறேன்னு சொன்னாரா இருந்தேன்னு சொன்னாரா? இருக்கிறேன்னு அவர் சொன்னப்போ இருக்கிறேன் பிரசன்ட் டென்ஸ்ல அவர் சொன்னாரு. ரைட்டா? பட் இப்போ நம்ம சொல்லும்போது நான் டயர்டா இருந்தேன்னு அவர் சொன்னார். கரெக்டா? இதுதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரைட். இதை மாத்துங்க. டு யூ வாண்ட் சம் காஃபின்னு கேட்டாரு அப்படிங்கிறதுக்கு அதாவது உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டாரு. கரெக்டா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு
எனக்கு உனக்குங்கிறத பெண்ணு மாத்திக்கணும். எனக்கு காஃபி வேணுமான்னு கேட்டார். இப்போ என்ன வேணுமானுங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கும் அதே தான், அதனால மாற்ற வேண்டியது. அப்போ எனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டார். ரைட். அடுத்தது என்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டார். கரெக்டா? ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால என்னுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டார். எதனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் மாத்தணும்? ஏன்னா நம்ம சொல்றது வந்து கேட்டார்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கேட்டாருங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். சொன்னார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கேட்டாருங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம அவங்க வேர்ட்ஸை மாற்றணும் ஒன்று, ரெண்டாவது அந்த டென்ஸையும் மாற்றிடணும். சரியா? இப்போ நம்ம சொன்னதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? அதாவது டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்துச்சுன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்லியிருக்கோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணது அப்படிங்கும்போது இப்போ நம்ம இது எல்லாமே வந்து அவர் சொன்னார்னு வச்சுக்கோம். அவர் என்னிடம் சொன்னது தான் இதெல்லாம். சரியா? அதனால இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? ஹீ செட்னு சொல்லிடலாமா? ஹீ செட். இப்போ டைரக்ட் ஸ்பீச்சை இப்படி தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். ஹீ செட்னு சொல்லிட்டு கமா போட்டு இது வந்து கொட்டேஷன் மார்க், டபுள் கொட்டேஷன் போடலாம் அல்லது சிங்கிள் போடலாம். ரைட்டா? சீட் இந்த சேர். ரைட். இது வந்து இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டைரக்ட் ஸ்பீச். ரைட். இதனுடைய ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ன? அப்போ இந்த இடத்துல நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்னன்னா ஹி என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன? அவர் என்னிடம் சொன்னார். சொன்னாருங்கிறது என்ன சொல்லலாம்? டோல்டு. டோல்டா செட்டா? இந்த இடத்துல சொன்னார் போட்டுக்கிறோம். ரைட்டு. பட் அங்க வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? யாருக்கு சொன்னாரு? என்னிடம் சொன்னார். அப்போ என்னிடம் போது அப்போ செட் மீன் சொல்லிடலாமா? சொல்ல முடியாது இல்லையா? செட்னு சொன்னா அதுக்கப்புறம் டு மீ தான் சொல்ல முடியும். பட் டெல் அப்படிங்கிற வேர்ப் வரும்போது மீ சேர்த்திக்கணும். அப்போ ஹி டெல் மீங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆகும். told me. Right. He told me. இப்போ வா என்று சொன்னாருங்கிறதுக்கு நம்ம என்ன மாத்திக்கணும்? வர சொன்னார் மாத்திக்கணுமா? அப்போ வாங்கிறது கம் அப்படின்னா வரங்கிறதுக்கு டு கம் வரும். சரியா? அப்போ சிட் அப்படிங்கிறது உட்கார் அப்படிங்கிறது உட்காரன்னு மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? 2 + 3 வரும். ரைட்டா? அப்போ he told me to sit down. Sit down தானே? Sit in the chair. He told me to sit in the chair. ரைட்டா? இப்போ இதுல வந்து இந்த கொட்டேஷன் மார்க் இருக்குது அப்படின்னா இல்லை. ஏன்னா அது நம்ம வேர்ட், நம்ம டைரெக்டாக நம்ம வேர்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம் இன்டைரக்ட் ஸ்பீச். இது கிளியர் ஆச்சா? ஸோ இதுக்கு என்ன இருக்கும்? சேரில் உட்காரு அப்படின்னு சொன்னார். இதில் வந்து என்கிட்ட சேரில் உட்கார சொன்னார். எவ்வளோதான். சரியா? ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு யூ லுக் டயர்ட். நீ டயர்டாக தெரியல. கரெக்ட். இதுக்கு அதே மாதிரி தான் இந்த ஹீ செட்டே வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இதுக்கு ஹீ செட் சொல்லலாமா? சொல்ல முடியாது, ஏன்னா கேட்டாரு. ஆனால் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லும்போது நம்ம செட்டே பயன்படுத்தலாம். சரிதானே? ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம சொன்னாரா கேட்டாராங்கிறத மாற்றிக்கலாம். சரிங்களா? அதனால் இதுக்கும் நீங்கள் வந்து ஹீ செட்னு சொல்லலாம். பட் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது கேள்வியாக பதிலாகுது ரிப்போர்ட் பண்ணுறது. அப்படின்னா இப்போ இதை வந்து மாற்றிடலாமா? இப்போ இந்த என்ன வரும்? ஹீ you look tired ன்னு என்ன பண்ணார்? சொன்னார் தானே? அப்ப அதே போட்டுக்கலாம் இல்லையா? he told me தமிழ்ல என்ன சொல்றோம்? நீ சோர்வாக தெரிகிறாய் என்று சொன்னார். கரெக்டா? ரைட். அந்த என்றுங்கிறதுக்கு எந்த வேர்டு போடுறோம்? ஒரு கன்ஜங்ஷன். என்று. ரைட். தெரிஞ்சுக்கங்க, கன்ஜங்ஷன் சொல்றோம். இணைப்பு சொல் வந்து that. தட்னா என்ன? என்று சொன்னார். ரைட். அப்புறம் told me thatனா என்று என்னிடம் சொன்னார். அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். ரைட். அவர் என்று என்னிடம் சொன்னார். என்றுங்கிறது அப்ப என்ன என்னவென்று அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சேர்த்துக்கணும். என்ன சொன்னாரு? நான் சொன்னாரா? இப்ப நான் சொல்லணுமா? நீ சொல்லணும். நான் தான் சொல்லணும். அதனால நம்ம தான் ரெக்கார்ட் பண்றோம். அப்போ he told me that I. ரைட்டா? நான் சோர்வாக தெரிகிறேனா தெரிந்தேன்? பாஸ்ட் டென்ஸ் பாத்தீங்களா? அப்ப நான் சோர்வாக தெரிந்தேன். அப்ப தெரிகிறேங்கிறதுக்கு லுக்னு அவங்க சொல்லும்போது பிரசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் பாத்தீங்களா? அப்போ he told me that I
looked it is சரிமா I looked tired அவ்வளோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் direct speech reported speech மாறிடுச்சு he told me that I looked tired clear ஆச்சா ரைட் நெக்ஸ்ட் போய்க்கலாமா இப்போ என்ன பண்ணணும்னா ஆக என்ன ரூல்னு பார்த்தோம்னா எப்படி மாற்ற இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் வந்தாலும் நீங்க மாத்திடலாம் அப்போ சிட்டுங்கிறது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிருக்கோம் V1 ல ஸ்டார்ட் பண்ணி அவர் பேசியிருந்தாருன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம் கரெக்ட்டா அப்போ சிட் அப்படிங்கிறது அங்க என்ன ஆச்சு டு சிட் மாறிடுச்சா அப்போ இம்பரேட்டிவ் V1 வந்துச்சுன்னா டு முன்னாடி போட்டா போதும் அல்லது டோல்ட் மீ போட்டு ரிப்போர்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் he told me அப்புறம் that போடுறோம் கரெக்ட்டா that என்ன மீனிங் சொன்னா அந்த எண்ட் அப்படிங்கிறது that போட்டுட்டு என்னெல்லாம் மாத்தணும் டென்ஸ் மாத்திரோம் அப்புறம் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்ங்கற நம்ம போட்டுறோம் அப்ப யூங்கிறது ஐ மாத்தி அதாவது நான் டயர்டாக தெரிந்ததாக சோர்வாக தெரிந்தேன் என்று அவர் என்னிடம் சொன்னார் translation ஓகேவா ஃபைன் then next வந்து he told me போலாமா we want some coffee கேட்டார் சொன்னாரா கேட்டாரா கேட்டார் அப்ப நாம இங்க என்ன பண்ணிக்கலாம் கேட்டாருக்கு verb போடணும் கேட்டாருக்கு என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் ask okay he asked me சரி வந்து வேணா asked இல்ல asked சரி அப்ப he asked me ரைட் இப்போ என்ன பண்ணலாம் அதாவது do you want some coffee அப்படினு இருந்துச்சுயா do you want some coffee அப்படிங்கறத நம்ம என்ன மாத்தணும் இப்போ உனக்கு காபி வேணுமா எனக்கு காபி வேண்டுமா என்று மறுபடியும் என்று கேட்டாருங்க அப்ப என்றுங்கிறது வந்து இந்த இது என்ன டைப் பாத்துறோம் எஸ் ஆர் நோ டைப் பாத்துறோமா எஸ் ஆர் நோ டைப் வந்துச்சுன்னா அந்த என்று அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா if போடலாம் அல்லது whether போடலாம் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது if அல்லது whether நாம இப்ப if ன்னு எடுத்துட்டோம்னா he asked me if எதுக்கு பதிலா இந்த that க்கு பதிலா that எதுக்கு மட்டும் போடணும் ஸ்டேட்மென்ட்டா இருந்துச்சுனா that போடணும் क्वेश्चन இருந்துச்சுனா எஸ் நோ டைப் क्वेश्चन இருந்துச்சுனா என்ன பண்ணணும் if போடணும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் that க்கு பதிலா if போட்டாச்சு ரைட்டா இப்போ மறுபடியும் அந்த ஸ்டேட்மென்ட் அப்படியே சொல்லிடலாம் if உனக்கு காபி வேண்டுமா என்று கேட்டார் எனக்கு காபி வேண்டுமா என்று கேட்டார் கரெக்ட்டா அப்போ he asked me if I வேண்டுமா என்ற பாஸ்ட் டென்ஸ் என்ன wanted some coffee னே போடுறாங்க if I wanted some coffee இப்போ full stop இதுல क्वेश्चन இருக்குது டைரக்ட் ஸ்பீச்ல क्वेश्चन நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல பார்க்கும்போது he asked me if I wanted some coffee clear next போய்க்கலாமா ரைட் the last question வந்து how are your parents இப்போ இதுல என்ன டைப் வந்துருச்சு WH வந்துருச்சு அப்போ WH வரும்போது நம்ம இது மாத்த வேண்டியது இது அதேதான் he asked me தான் இல்லையா he asked me வந்து ரைட் இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து to போட்டோம் செகண்ட்ல that மூணாவது டைப்ல if நாலாவது இங்க வந்து இதுல என்ன WH வருதோ அதுவே அங்க போடுறோம் ரைட்டா புதுசா எதுவும் போடாம இந்த WH என்ன வந்து how ரைட்டா அப்புறம் அதே மாதிரி தான் how my parents அதுக்கு என்ன வரும் என்ன டென்ஸ் வரும் பாஸ்ட் டென்ஸ் வருமா பிரசன்ட் டென்ஸ்ல அவங்க என்ன கேட்டாங்க ஆர்னு கேட்டிருக்காங்க பிரசன்ட்ல ஆர்னா பாஸ்ட்ல என்ன வரும் were அப்போ how my parents were first ரைட்டா இப்போ டோட்டலா கன்சாலிடேட் பண்ணி சொல்லிடுறேன் முதல்ல வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நம்ம அதை இன்னொருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா அவர் என்னிடம் சொன்னாருங்கிறதுக்கு he told me சொல்லிட்டு அந்த V1 முன்னாடி to போட்டுருக்கோம் அதாவது வா என்று சொன்னாருங்கிறத வர சொன்னார்னு மாத்திட்டோம் உட்கார் என்று சொன்னாருங்கிறத உட்கார சொன்னார்னு மாத்திருக்காங்க 2 + V1 போட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே எழுதலாம் to sit in the chairங்கிறத மாற்றணும் செகண்ட் டைப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் நம்மகிட்ட சொல்றாரு அதனால அது சப்ஜெக்ட் வந்துருக்கு யூங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது அப்ப நம்ம வந்து என்று சொன்னார்னு சொல்ல போறோம் அதனால சொன்னாருங்கிறதுக்கு told me என்றுங்கிறதுக்கு ஒரு that போட்டுருக்கோம்
அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் வருது. வேர்பை மட்டும் என்ன பண்ணணும், டென்ஸ் சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா ரிப்போர்ட்டிங் வேர்புங்கிறது இது பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் நம்ம பாஸ்ட் டென்ஸ் மாற்றிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படியே இருக்க முடியாது. மூணாவது வந்து டூ யூ வாண்ட் சம் காஃபி அப்படிங்கிற கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கு வந்து இப்போ டோல்ட் மீங்கிறதுக்கு பதிலாக ஆஸ்க் மீன்னு சொல்லிட்டோம். ஹி ஆஸ்க் மீ. அதுக்கப்புறம் வந்து கன்ஜங்ஷன் போடும்போது இந்த தட் பதிலாக இஃப் போடணும் அல்லது வெதர் போடணும், இஃப் ஆர் வெதர். அதுக்கப்புறம் மறுபடியும் சப்ஜெக்ட் பாஸ்ட் டென்ஸ் மீதியெல்லாம் அதே வருது, அதாவது ஆப்ஜெக்ட்லாம் வருது. தென் ஃபைனலாக WH கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஆஸ்க் மீ போடுறோம். தென் அந்த என்ன WHஓ அதை அப்படியே அதே WH போடுறோம். இப்போ வந்து அடிஷ்னல் கன்ஜங்ஷன் இல்லை, அப்படியே அந்த ஹவ் போட்டுட்டு மறுபடியும் அதே பேட்டர்ன் தான், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். எகைன் இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னு மாற்றிட்டோம், பாஸ்ட் டென்ஸாக மாற்றிட்டோம். சரி, அப்போது பொதுவாக டைரக்ட் ஸ்பீச்லேருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாற்றுறதுன்னா இந்த டைப்ஸ் எது வந்தாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். இதில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நெகட்டிவ் வரலாம் இல்லையா? அப்போ நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேர்ப் நெகட்டிவாக மாற்றிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரி, ரைட். இதுதான் வந்து எப்படி டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது. இதில் டென்ஸ் வந்து சப்போஸ் வேறு டென்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டியது இருக்கும். சரியா? அதாவது இப்போ ப்ரெசென்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா என்னென்னு மாறும், பாஸ்ட் டென்ஸ் மாறும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டிங் ஒர்க் பாஸ்ட் டென்ஸ் போது ப்ரெசென்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸாக மாறும். சரி, சப்போஸ் அது பாஸ்ட் டென்ஸாகவே இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது வந்து என்ன டென்ஸ் என்ன மாறும் அப்படிங்கிறத இப்போ நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட்டாக மாறிடும். சப்போஸ் பாஸ்ட் டென்ஸே இருந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும். சரி, பாஸ்ட் டென்ஸ் என்ன ஆகும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். ரைட்? அல்லது நீங்கள் அந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சிங்கன்னா போதுமானது. இப்போ அப்போ சப்போஸ் வில்லுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸா? ரைட்டா? ஃபியூச்சர் டென்ஸ் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த வில் அப்படிங்கிறது என்னென்னு மாற்றிக்கணும், உட்டுன்னு மாற்றிக்கணும். சரி, கண்டிஷனல் டென்ஸாக மாற்றிக்கணும். ரைட்? அப்போ ப்ரெசென்ட்ல வந்து பாருங்க, ஆர் சொன்னது அங்கே என்ன மாற்றிட்டோம், வேர் மாற்றிட்டோம். அப்போ ஈஸா இருந்துச்சுன்னா வாஸ் ஆயிடும். கரெக்ட்? ஏமா இருந்துச்சுன்னா வாஸ் ஆயிடும். அந்த மாதிரி அப்போ V1 வந்து V2 ஆயிடும். சரி, அதை இப்போ என்னெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னா முதல்ல ஒரு சென்டென்ஸ்னா என்ன வாய்ஸ்னு பார்க்கணும், என்ன ஆஸ்பெக்ட் பார்க்கணும், டென்ஸ் பார்க்கணும், டைப்ஸ் பார்க்கணும். சரி, அப்புறம் அந்த டைப்ஸில் நம்ம வந்து ஒரு 4 டைப்ஸ் எடுத்துக்கிட்டு அதை எப்படி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.